கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதியில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் வலுவான தரைக்காற்று 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. மேலும் நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. நாளைய தினத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது அறிவித்திருக்கிறது. இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 7 தினங்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. மேலும் தமிழகத்தில் வரும் 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. மேலும் வெப்பநிலையை பொறுத்தவரை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 27 டிகிரி முதல் 28 செல்சியஸ் டிகிரியை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு 35 கிலோமீட்டர் முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்பதால் தமிழக கடலோர பகுதிகளில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரையில் இன்று காலை முதலே வெயில் வாட்டி வதைத்து வரக்கூடிய நிலையில் சென்னையை பொறுத்தவரை மாலை நேரங்களில் குளிர்ந்த சூழல் நிலவும் எனவும் இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதியில் ஓரிரு இடங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆப்ரஹாம்.